அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தியாகபாலா. நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், ஒரு ஜாதகத்தில் ஏமாறக்கூடிய தன்மை, ஏமாற்றக்கூடிய தன்மை, இதை எப்படி கண்டுபிடிப்பது? ஒரு நபர் பிறரை ஏமாற்றக்கூடிய நபரா அல்லது இவர் ஏமாறக்கூடிய நபரா? இந்த ஏமாறும் தன்மை அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருக்கா? அது இருந்தால் அது எப்படி ஏமாற்றுவாரா? அவர் பிறரை ஏமாற்றக்கூடியவரா அல்லது பிறரிடம் ஏமாறக்கூடியவரா? ஏன்னா ரெண்டு வகையான மனிதர்கள் இருக்காங்க. ஒன்று ஏமாற்றக்கூடியவங்க இருக்காங்க, அதே மாதிரி ஏமாறக்கூடியவர்கள், பிறரிடம் ஏமாறக்கூடியவர்கள் இருக்காங்க. இப்போ இதை எப்படி ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், ஏமாற்றம் அப்படிங்கிற இடம் 12ஆம் இடம். பிறரை ஏமாற்றக்கூடிய தன்மையை கொடுப்பதும் பிறரிடம் ஏமாறக்கூடிய தன்மையை கொடுப்பதும் ரெண்டுமே 12ஆம் இடம். இப்போ இந்த 12ஆம் அதிபதி லக்னாதிபதியோட சேர்க்கை பெற்றிருக்கார் அப்படின்னு சொன்னால், இந்த ஏமாற்றக்கூடிய குணாதிசயம் இருக்கும் அல்லது ஏமாறக்கூடிய குணாதிசயம் இருக்கும். இது ஏமாறக்கூடியவரா ஏமாற்றக்கூடியவரா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், 12ஆம் அதிபதி பலம் பெற்று, 12ஆம் இடம் நல்ல பலம் பெற்று 12ஆம் இடத்திற்கு கிரக பார்வைகள், அதாவது சுப கிரக பார்வைகள், அதாவது ஏமாற்றக்கூடிய செயல் அப்படிங்கிறது ஒரு தீய செயல் அல்லது கெடுதலான செயல், கெட்ட செயல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அதே சமயம் கிரகங்கள் சுப கிரகங்களோட பார்வை தான் அந்த இடத்துக்கு இருக்கணும். அப்போ தான் ஏமாற்றக்கூடிய நபராக இருப்பார். அதாவது இவருக்கு ஜாதகமான அமைப்பு ஆகணும்ல அது. அப்போ ஏமாற்றக்கூடிய நபராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், 12ஆம் இடத்திற்கு சுப கிரகங்களுடைய நல்ல பலம் பெற்ற கிரகங்களுடைய, சுப கிரகம் இல்லைனாலும் ரொம்ப வீரியமான கிரகமாகிய செவ்வாயுடைய பார்வை அல்லது ராகுவுடைய பார்வை அல்லது குருவுடைய பார்வை, இன்னும் சொல்ல போனால் சுக்கிரனுடைய பார்வை இதில் பெஸ்ட்டு. சுக்கிரனுடைய பார்வை, புதனுடைய பார்வை, இது மாதிரியான பார்வைகள் 12ஆம் இடத்துக்கு இருந்து இந்த 12ஆம் அதிபதி லக்னாதிபதியோட சேர்க்கை பெற்றிருந்து, லக்னாதிபதியும் ஓரளவு பலம் வாய்ந்து, ரொம்ப பலம் இல்லை, ரொம்ப பலம் குன்றியவராகவும் இருக்கக்கூடாது, ஒரு சமத்தன்மையோட ஒரு பலம் வாய்ந்ததாக லக்னாதிபதியும் இருந்து, அந்த 12ஆம் அதிபதி விரையாதிபதினு சொல்லக்கூடிய அந்த 12ஆம் அதிபதி நல்ல பலம் வாய்ந்து காணப்பட்டால் இந்த ஜாதகர் பிறரை ஏமாற்றுவார். பிறரை ஏமாற்றி பிழைப்பு நடத்தக்கூடிய அல்லது தன்னுடைய காரியங்களை சாதிப்பதற்காக பிறரை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க அவங்க. அப்போ 12ஆம் அதிபதி நல்ல பலம் பெற்று, 12ஆம் இடமும் நல்ல பலம் பெற்று அந்த லக்னாதிபதியோட அந்த 12ஆம் அதிபதி சேர்க்கை பெறுது அப்படின்னு சொன்னால், இப்போ இவங்க ஏமாற்றக்கூடிய நபர், பிறரை ஏமாற்றக்கூடிய நபர். இதை நம்ம நிறையா பார்ப்போம். நிறையா ஸ்தாபனங்கள்லாம் வச்சு நிறையா பொதுமக்கள் எல்லாம் பெரிய அளவில் பணம் கலெக்ஷன் பண்ணிட்டு ஏமாத்துறது, சீட்டு கம்பெனி நடத்தி ஏமாத்துறது, இதெல்லாம் இது மாதிரி அமைப்பு உள்ளவங்களுக்கு தான் இவங்க தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏமாறக்கூடிய நபர்களாக இருப்பாங்களா அப்படின்னா, அதாவது 12ஆம் அதிபதி நல்ல பலம் பெற்று லக்னாதிபதியோட சேர்க்கை பெற்றால் அப்போ ஏமாற்றக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. 12ஆம் அதிபதி பலம் குன்றி, லக்னாதிபதியும் கொஞ்சம் பலம் குன்றி, ரெண்டு பேரும் சேர்க்கை ஏற்பட்டால் அந்த 12ஆம் இடத்திற்கு கேதுவுடைய பார்வையோ சனியுடைய பார்வையோ இருந்தால் கண்டிப்பாக இவர்கள் ஏமாறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது 12ஆம் இடத்திற்கு கேது சனியை தவிர சந்திரனும் கூட, சந்திரன் கேது சனி இந்த 3 கிரகங்களும் 12ஆம் இடத்தை பார்வை செய்து, 12ஆம் அதிபதி நீசம் பெற்றோ அல்லது ரொம்ப பலம் குறைந்த நிலையிலேயோ பகையான ஸ்தானத்திலேயோ லக்னாதிபதியோட சேர்க்கை பெறார் அப்படின்னு சொன்னால், லக்னாதிபதியும் கொஞ்சம் குறைஞ்ச பலத்தோடு இருக்கார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஏமாறுவாங்க. அடுத்தவங்கள்ட்ட ரொம்ப ஏமாறக்கூடிய தாமச குணம் இருக்கும். அதான் முக்கியமாக. இந்த தாமச குணம் மேலிட்டால் அறியாமை குணத்தினால நிறையா பேர்ட்ட ஏமாறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு பணம் கட்டினா ஏமாந்துட்டேன், சீட்டு கம்பெனியில் பணம் போட்டேன் ஏமாந்துட்டேன், ஒருத்தர் நம்பி கொடுத்த பணம் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி, பணம் மட்டும் இல்லை ஏதோ ஒரு விஷயங்களில் ஒருத்தர் நம்பி கையெழுத்து போட்டேன், ஜாமீன் கையெழுத்து போட்டேன், அதில் ஏமாற்றிட்டாங்க, என்ன என் இடத்த ஏமாற்றிட்டாங்க, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். அப்போ 12ஆம் அதிபதி தான் ஏமாற்றக்கூடியவர், ஏமாறக்கூடியவர். இந்த ரெண்டு நபரையும் சுற்றி காட்டக்கூடியது 12ஆம் அதிபதி. இப்போ 12ஆம் அதிபதி லக்னாதிபதியோட சேரும்போது நம்ம கவனமாக பார்க்கணும். கவனமாக பார்த்து தான் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கணும், சொல்லணும். இப்போ ஏமாறும் தன்மை, ஏமாற்றும் தன்மை, இது ரெண்டுமே 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடம் எப்படி இருக்குது, எப்படி தொடர்பு கொள்ளுது அப்படிங்கிறது, அதை ஏமாற்றக்கூடிய ஆற்றல் அவருக்கு மிகுதியாக இருக்கா அல்லது அது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அப்படியே ஏமாறக்கூடிய தன்மை, அவ்வளவுதான். அதனால் அந்த 12ஆம் இடத்தையும் லக்னாதிபதியையும் லிங்க் பண்ணி நீங்கள் அந்த ஏமாறுவாரா இல்லை ஏமாற்றப்படுவாரா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி சொல்லலாம் ஜாதகத்தில்.
இதுக்கு நேராக அதாவது நிறையா விதிமுறைகள், ஜோதிட விதிமுறைகள் இன்னமும் நிறையா இருக்குது. ஆனால் இதுதான் சிம்பிளாக நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய மெத்தடு. அதனால் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம இதை பற்றி பார்ப்போம். இது மாதிரியான பயனுள்ள ஜோதிட தகவல்கள் நம்மளுடைய சேனலில் வரும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.